நம்ம லைஃப்ல சில பேரை வந்து ஃபிசிக்கலா இவங்கள விட்டு நம்ம விலகணும். இவங்களோட உறவே நமக்கு தேவையில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா மென்டலி பார்த்தீங்க அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸியா செயல்படுத்த முடியாது, அந்த முடிவுகள. இது எதனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கே சில நேரம் சொல்லிப்போம். அவங்க மேல உள்ள அதீதமான ஒரு அன்பு, அவங்க மேல எனக்கு அவ்வளோ லவ் இருக்கு. ஸோ அவங்க என்னதான் என்ன வெறுத்தாலும் சரி, இல்ல எனக்கு பிடிக்காத மாரி விஷயங்கள் செஞ்சாலும் சரி, எமோஷனலா ரொம்ப ஹர்ட் பண்ணாலும் சரி, அவங்க மேல எனக்கு வந்து ஒரு அதீதமான அன்பு. அதனால தான் என்னால விட முடியல அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நெறைய பேர் அத அனுபவிச்சிருப்போம். அது உண்மையாவே அவங்க மேல உள்ள லவ்வால தான் நம்ம அவங்கள வந்து விட்டு விலகாம இருக்கோமா? அப்படின்ற இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆனா உண்மைய சொல்லப்போனா, நம்ம அவங்கள விட்டு விலகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அட்டாச்மென்ட் ட்ராப் அப்படிங்கிறது தான். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஷனர் மற்றும் ஆரா ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்டாச்மெண்ட் ட்ராப்னா என்ன, இது ஒருத்தரோட லைஃப்பை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவக்கூடிய பேச்சுலர் ரெமெடி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கப்பெறும். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ட்ராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப அட்டாச்சா இருப்போம். ஈவன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்தியா கூட இருக்காது. ஈவன் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட அவங்க நிறைவேத்த மாட்டாங்க. லைக் அவங்களோட டைமோ, இல்ல அவங்களுக்கான ஒரு எமோஷ்னலா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும்போது அவங்களோட அவைலபிலிட்டி குடுக்குறதோ, இந்த மாரி எதுவுமே பேசிக்கா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம லைஃப்ல இருந்து விட முடியல. அவங்க செய்றது எல்லாமே வலிக்குது. ஆனாலுமே அவங்கள விட்டு விலக முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பிசிக்கலா அவங்களோட நீட் அப்படிங்கிறத விட, மென்டலி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்ஃபர்ட், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு கம்ஃபர்ட் ஜோன வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் ஆனது மிஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்குள்ள என்ன மாதிரியான ஒரு தாட் எல்லாம் கிரியேட் பண்ணும் அப்டின்னா, அவங்க இல்ல அப்டிங்கிற ஒரு லைஃப நெனச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இவங்க இல்லாம நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்கள எப்படி கடந்து போவோமோ அப்டிங்கிற ஒரு தேவையில்லாத ஓவர் திங்கிங்ல அது போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எமோஷனலா அவங்கள நம்ம ஜாஸ்தியா டிபெண்டன்ட் ஆகுற மாதிரியே நெறைய சிச்சுவேஷன்ஸ நம்மளே கூட கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம, அவங்கள விட்டு பிரிஞ்சு நம்மளால வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிப்போம். இது எதுவுமே லவ் கிடையாது. இது ஒரு நர்வஸ் சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு நமக்கு இந்த சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். நர்வஸ் சிஸ்டத்துல வந்து நமக்கு இது ஒரு சேஃப்டி கன்சர்னா இருக்கும். ஸோ, அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த உறவுகள வந்து தவிர்த்து விட்டு கடந்து போக முடியல. இதத்தான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் பர்டன். இது எதனால ஒருத்தருக்கு ஏற்படலாம் அப்படின்னா, அவங்களோட சைல்ட்ஹுட்ல வந்து ஒரு அன்மெட் எமோஷனல் நீட்ஸ் வந்து இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எதையாவது இழந்துருவோமோங்கிற பயம் வந்து சின்ன வயசுலயே இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க இழந்திருப்பாங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அவங்களோட பேரண்டிங்ல அவங்களோட அப்பா, அம்மா கிட்ட இருந்து அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்ல அடிக்கடி சண்டையிடும் பெற்றோர்களுக்கு இடையில வளர்ந்த ஒரு குழந்தையா அவங்க இருக்கலாம். அதனாலேயே என்ன ஆயிடும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துறக்கூடாது. அந்த சைல்ட்ஹுட்ல எதெல்லாம் கிடைக்காம போச்சோ, அந்த ஒரு ஒரு சேஃப்டி, ஒரு வார்ம்த் எல்லாம் அந்த பெர்சன் கிட்ட ஹியர் அண்ட் தேர் எங்கேயாவது அவங்க ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க. ஒரு ரேண்டமா. அத பார்த்துட்டு என்ன நம்புவாங்க அப்படின்னா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஆறுதல் தரும் விஷயமா இருக்குங்கிறதுக்காகவே, அத பிரையாரிடைஸ் பண்ணியே அந்த பெர்சன வந்து லைஃப்ல இழந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட பாஸ்ட் எமோஷனல் வூண்ட்ஸ் வந்து இன்னும் அன்ஹீல்டா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த மாரி விஷயத்துக்கு நம்மளால பேச்சுலர் ரெமெடியில ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா ஒரு தீர்வு காண முடியும். அது மட்டும் இல்லாம, மலர் மருந்துகள் வந்து எப்பயுமே வந்து ஒரு சிம்டத்த வந்து கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றது கிடையாது. அது வந்து நம்மளோட எமோஷன்ஸ பேலன்ஸ் பண்றதுக்கு உதவும். எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஃபியூ ரெமெடிஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு.
இதுல ஹெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமெடி இருக்கு. அது வந்து நம்மளோட லோன்லினஸ் ஃபீல வந்து சரி பண்றதுக்கு உதவி பண்ணும். அதே மாரி வால்நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமெடி இருக்கு. அது வந்து ஒரு அந்த உறவுலேருந்து டிட்டாச் ஆயி, அதனால ஏற்பட போற அந்த மாற்றத்த அக்செப்ட் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரெட் செஸ்னட் ஒரு ரெமெடி. அது வந்து ரொம்ப எக்ஸசிவா அவங்க இல்லன்னா என்ன ஆயிடுமோன்னு சொல்லி ஓவர் திங்கிங் பண்றது. நம்ம இல்லன்னா அவங்க என்ன ஆவாங்களோ? அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குமோ? ஸோ இந்த மாரி அவங்கள சார்ந்தே வந்து ஒரு கன்சர்ன் வந்து ஏற்படுத்திட்டே இருக்கிறது. அதுலருந்து மீண்டு வரதுக்கு உதவியா இருக்கும். இந்த மாதிரி நெறைய ரெமெடிஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன ரெமெடிய வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இதுல 100% எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா? ஆறுதல் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். ஆனா, இதுவே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் இந்த மாரி ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ற எல்லாருக்கும் இதே ரெமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க அந்த பர்ட்டிகுலர் அட்டாச்மென்ட் ட்ராப்ல என்ன மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி எந்த ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா அவங்களுக்கு அதுல இருந்துச்சு. எதனால வந்து இந்த ட்ராப்ல அவங்க இருந்துட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏத்த மாரி நான் சொன்ன ரெமெடிஸோட இன்னும் அடிஷனலா சில ரெமெடிஸ நம்ம சேர்க்கவும் செய்யலாம். ஸோ நம்மளோட லைஃப் சென்டர பொறுத்தவரைக்கும் ஒருத்தருடைய ப்ராப்ளத்த நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, அவங்களோட எமோஷனல் பேட்டர்ன் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான், அவங்களுக்கான பெர்சனலைஸ்டு மிக்ஸ வந்து நம்ம குடுத்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது, இந்த ப்ராப்ளத்த வந்து ஈஸியா நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், பேச்சுலர் ரெமெடி எடுத்தா, அது எனக்கு ஹீலிங் ஆகுதான்னு நான் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? அது எனக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட்டு பேச்சுலர் ரெமெடி எடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம மைண்ட்ல வந்து ஒரு காம்னஸ் வருது. ஒரு அமைதிய நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னாலே அங்க ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓவர் திங்கிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் படிப்படியா குறையும். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இத பத்தி திங்க் பண்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு அந்த தாட்ஸ்ல வந்து கேப்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். இப்பலாம் நம்ம தொடர்ந்து நினைக்கிறது இல்லையே! இதுல ஒரு சின்ன ரிலாக்சேஷன் தெரியுதே! அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். 3வது வந்து அவங்களோட தூக்கம், உணவு பழக்கம் இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பெட்டர்மென்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பிரசன்ட்ல நெறைய ஃபோக்கஸ் வந்து செலுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் படிப்படியா வருது கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னாலே அவங்க ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு அனுப்பிச்சு குடுத்தா யூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ண நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க் யூ. அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம்.